நன்றியோடு நாங்கள் வைத்திருக்கிறோம். கிருபை ஆண்டவரை சோதரிக்கிறோம். தேவனோடு மனுஷனுக்குள்ள தனிப்பட்ட உறவின் மூலமாய் தேவனை தன் பலனாக வைத்திருக்கிற மனுஷர்கள் இதை சொல்ல முடியும். வசனம் சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கியதை பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். சொல்லாமே ஒரு ஆண்டவரோடு நடக்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பாக்கியம். கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனை ரட்சகராக மெய்ப்பராக ஆண்டவரை தன்னுடைய பலனாக வைத்திருக்கிற மனுஷன் ஆபத்து நேரத்துல இதை சொல்ல முடியும். சொல்லலையா? அதனால வசனம் சொல்லுங்க, நாம் பயப்படுறோம்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல ஒரு நதி அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசமான பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சொல்லுவாங்க, இந்த நதி பரிசுத்த ஆவியானவராகிய நதி. சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில மனுஷனுக்கு பலனாக கொடுக்கிறது. அதனால வேலை சொல்வது, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். விட்டு விட்டு கேட்கிறோம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் உலகம் முழுவதும் சாட்சியாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் மனுஷனை நிரப்பும் போது அவன் பலனடைந்து தேவனுக்காக சாட்சியாக நிற்பான். சொல்லாமே, ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை அதுதான். பிசாசு என்ன செய்யற, மனுஷனை தன் கட்டுப்பாட்டில் வச்சு தேல் கொடுற மாதிரி, நீ பாவி, நீ பலவீனன், நீ பரிசுத்தமா வாழ முடியாது, நீ தேவனுக்காக இதை செய்ய முடியாது, நீ பாவி, இந்த கட்டி வைத்திருக்கிற வேலையை சாத்தான் செய்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, மனுஷனை விடுவிக்கிறார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவிக்கு கடவுள் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது, பரிசுத்த ஆவியை அவித்துக் போடாது, பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத, பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை அவித்துக் போடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்திலும் நீங்க சிறைச்சாலையோ அதிகாலையோ வீடோ கர்த்தருடைய பிள்ளை விசுவாசி முழு உள்ளத்தோட ஆண்டவரே நம் விளைவே நிரப்புங்கன்னு கிருபையை நிரப்புவார். இந்த 4ஆம் வசனம் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை குறிக்கிறது. ஒரு நதி உண்டு, ஜீவ நதி, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். புதிய ஏற்பாடு வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் சீடர்கள் நிரப்பப்பட்டார்கள். சொல்றாங்க, ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி. சிலருக்கு பணம் இருந்தா, நல்ல வேலை இருந்தா, நல்ல பிள்ளைகள் இருந்தா, நல்ல வீடு வாசல் சொத்து, நல்ல தொழில் எல்லாம் நல்லா அமைஞ்சா நான் சந்தோஷமா இருப்பேன். இல்லை, அதை காட்டிலும் சொல்லாமே இயேசு சொல்லுவார், என் சந்தோஷம் உங்களில் இருக்கும்படியாகவும் அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியும் இதை சொன்னேன்னு இயேசு சொல்றார். சொல்லாமே, என் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும்படி இதை சொன்னேன் என்று வேதம் சொல்லுது யோவான் சுவிசேஷத்துல. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லாமே, இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு ஆத்மாவில் சந்தோஷத்தை கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனாலதான் இந்த வேதம் சொல்லுகிறது, உன்னதமான ஒரு வாசமான பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சொல்லுவாங்க, பெரிய பலன். ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை ஜெபிக்கணும். வீட்டை தனியா ஜெபிக்கிற மனுஷன் கிருபை பெற்ற மனுஷன்.
தனியா ஜெபிக்கிற மனிதர்கள், பரிசுத்த ஆவியானவரோடு தனியா ஜெபிக்கிற மனிதர்கள், கிருபை பெற்ற மனிதர்கள். வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்துல, தேவன் அதை நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்றார். சொல்லலாமே, காலையில முடியும் போதே சகாயம் பண்ணார். எவ்வளவு மகிழ்வுள்ள வார்த்தை. சொல்லுங்க. காலம் போக போக ரசிக்கப்பட்ட நாள் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டு ஜெபம் நடக்கும், தனி ஜெபம் நடக்கும். அந்த போக அப்படியே சொல்லலாமே. இதை விட ரொம்ப மோசம் தானே ஆசீர்வாதம் வந்தவுடன் தான் மனுஷன் சுத்தமா ஜெபத்தை ஆசீர்வாதம் வந்தவுடன் ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லைங்க ஆண்டவரே சகலத்துல இருக்கிறேன் சேர்ந்தா வச்சுக்க ஒரு இடம் ஆண்டவரே வீடு கூட இல்லை சொல்லலாமே. இப்படி ஒன்னா கொடுத்தது பிறகு சொல்லலாமே அவனுக்கு எதுவுமே தேவையில்லாத மாதிரி ஆயிடும். நிறைய பேர் ஜபத்தை விட்டு விடுகிறார். ஜபத்தையே காரணம் இல்லாதான் தெரியும். இருளடைந்து விடுகிறது. ஆனா வேதம் சொல்கிறது அதிகாலையிலேயே அதற்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுவார். சொல்றாமே ஒரு மனுஷன் தரணும். அதிகாலையிலே ஜபம், அதிகாலையிலே சகாயம், அதிகாலையிலே கிருபை நமக்கு உண்டாகும். சோதரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்து அடைக்கலம். நீங்கள் அமர்ந்திருந்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நிமிர்ந்து பாருங்க முடிச்சாரு. சொல்லுங்க. நீ ஒரு பிரச்சனை, உயிர் போற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாரும் சேர்ந்து அவங்களை அடிச்சு போடுறதுக்கு வர்றாங்க. பைபிள்ல நடந்திருக்கு. யாக்கோபுக்கு நடந்துச்சு. யாக்கோபு குடும்பத்தையும் கொலை செய்யறதுக்கு எல்லாரும் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஆண்டவர் தலையிடலைன்னா யாக்கோபும் உடைய பிள்ளைகளும் செத்துப்பான். தேவனால் அழைக்கப்பட்ட யாக்கோபுடைய பிள்ளைகளும் அவ்வளவு அவுத்து. ஆனால் தேவனால் உண்டான பயங்கரம் அவர்கள் மேல் வந்தது. அவர்கள் யாக்கோபை பின்தொடரவில்லைன்னு வேதம். ஒரு மனுஷன் காப்பாத்தி விடுவீங்களா? ஒரு பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து ஏதோ போறாங்க. ஒரு மனுஷன் போறோம், ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறேன், ஒரு பெரிய வல்லமையான மனுஷன் இருக்க போறேன், எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, சுத்தியில எல்லாரும் வர்றாங்க, எதிரி கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க சொல்லுங்காமே. அவர் சொல்ல, நீ போ நான் பாத்துக்கிறேன், நீ போ நான் பாத்துக்கிறேன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த மனுஷனுடைய வல்லமை பொறுத்து அவர் பார்த்து கூட்ட நடக்கலாம். இவரை தொட்டினா நான் அவங்களேன்னு சொல்றோம். அந்த பிரச்சனை நின்றோம். ஏன் இங்க பொருந்ததுன்னா இதை ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து சொல்லுங்காமே என்று பாருங்க. நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் செபத்துல ஒரு உபவாச ஜெபம், ஒரு கர்த்தருடைய பாதம், அதுதான் உங்க மகிமை சொல்றார் ஆண்டவர். நீங்கள் அமர்ந்திருந்து சொல்லுவாமே முக்கியமான சத்தியம். அதை விட்டு நம்ம அழைத்து கொண்டிருப்போம். அமர்ந்து இருக்கிறது பொறுத்து விடாம அழைத்து கொண்டிருப்போம். ஆனா வேதம் சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து. எங்க அமர்ந்திருந்து? கர்த்தருடைய பாதத்துல. அதான் உபவாச ஜெபம். பெரிய பிரச்சனை வரும்போது, ராஜாவுடைய புத்தகத்தை வாசிக்க பெரிய பிரச்சனைகள் வரும்போது யோசபாத் உபவாசம் இருந்தான், எசேக்கியா உபவாசம் இருந்தான், ஆசா கர்த்தரை தேடினான். பெரிய பிரச்சனை, தலைவர்களுக்கு பிரச்சனை, அலையிற்கு பிறகு ஆண்டவர்கிட்ட உபவாசம் கிருபைக்காக கெஞ்சுகிறான். கர்த்தருக்கு தலையிடுகிறான். சொல்லாமே சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்தது. சொல்லாமே அமர்ந்திருந்துங்கிற வார்த்தை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் கிரியை செய்யும்படி கண் மன்றாடி கெஞ்சி கிருபைக்காக செய்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்தது. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்து அடைக்கலாம். இந்த இடத்துல ஈஸியா கரண்ட் கரெக்டே போக முடியாது. ஏன்னா இங்க போஸ்ட்மர் கடைசி வரைக்கும் போஸ்ட்மர், அந்த கடைசி இருந்து ஒரு 7-8 போஸ்ட்மர் வராது. இந்த இடமே கோயில் கேஸ், 3 கேஸ், ஈவிக்கும் தனி கேஸ். அங்க இருட்டுக்குள்ள பாம்புகள் பள்ளிகள் நடுவில் சிறந்த பாட்டு கேட்கலாம் ஞாபகம். பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவிலே அஞ்சாமல் இருந்தவர் யாரு அப்படின்னு எலெக்ஷன் சமயத்துல பார்ப்போம். ஆனா அது நாங்க தான் சுத்தமா பாம்பு பள்ளிக்குள்ள நாங்க தான் அந்த மணல வளர்த்துறோம். ஆனா ஒவ்வொரு நாளுமே சபையாரும் சரி, நாங்களும் சரி வந்து அல்லது சரி இந்த மூலையில மணல் கொண்டிருக்கும் ஒரே ஒரு நாட்டுக்கிழமை மரம். சாதாரணமா போன நாட்கள அடிச்ச பாம்பை பார்த்தீங்கன்னா நீங்க யாருமே சபை காட்டாங்க. அப்படி இவ்வளவு பெரிய பராமரிச்சு வச்சிருக்கோம், இவ்வளவு பெரிய படம் எடுக்குது. அதனால பயந்தவங்க நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிருங்க, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, அதனால போச்சு பாம்பு அதுக்கு ஒரு அப்படியே போய் நம்ம அவங்க சொன்னாரு நல்ல பாம்பமா இருக்கு பாஸ்டர். சரி என்ன பாம்பா பார்த்து தூக்கிடுச்சு, புசு புசு புசுக்கு போட கேட்குது. இது மாதிரி எத்தனை சிலர் வீட்டை விட்டு காலையில் வீட்டுக்கு வெளியே வந்தோம்னா மலைப்பாம்பு மாதிரி படுத்துட்டீங்கன்னா மலைப்பாம்பா என்ன பாம்புனா விரியன், என்னென்னமோ விரியன் பாம்பு சொன்னாமே. பயந்துட்டு நம்ம இருக்கிறோம்னா நம்ம அடுக்குமாடி குடிக்கிறப்பதான் இருப்போம். உயிருக்கு பயந்து இருந்தோம்னா ஒரு சந்தத்தோடு அப்படியே அடுக்குமாடி குடியிருக்க பத்தாம சொன்னாமே. நான் எப்பொழுது சொல்லுவது, இருந்தா ஊழியம் செய்வோம், இல்லைன்னா பரவல் போயிடுவோம். இருக்கணும்னு வச்சிருந்தாருன்னா ஊழியம் செய்வோம், இல்லை அப்படின்னா பரவல் போயிடுவோம். சொல்லுங்க சொல்லாமே. ஏன் சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
ஒரு நம்பிக்கையுமே இல்லை. உட்கார்ந்து ஜெபம் தான், அழுகையும் ஜெபமும். 3 கேஸ் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு அந்த போன் பண்ணார் குமாஸ்தா, என்ன பாத்துருக்கீங்க அந்த பக்கம் வர ஐயா உங்களுக்கு தீர்ப்பு எழுதியிருக்காரு. ஐயா தீர்ப்பு எழுதினாரா? அவர் நாகப்பட்டினத்துக்கு வந்த நீதிபதி. அவர் தீர்ப்பு எழுதவே மாட்டார். தீர்ப்பு எழுதுனா நீதிபதிக்கு நம்ம கட்டம் எடுக்க முடியாது. அவர் தீர்ப்பு எழுதுனதே இந்த கட்டம் மாத்தி வைக்கிறது அவருக்கு வேற. வச்சுட்டு அடுத்தவருக்கு போயிடுவார். கட்டம் மாத்தி வச்சு தேவையை மாத்திட்டு போயிடுவார். படிச்சிருக்காரு. இந்த பிரச்சனை எல்லாம் படிச்ச உடனே என்ன தோணுச்சோ தெரியல, எடுத்து திருச்சபைக்கு மின்சாரத்தை உடனே வழங்கு வேலை முடிஞ்சு. சொல்லுங்க, கேஸ் 1000 பேர் போட்டுட்டு இருப்பாங்க. விரோதி ஜெபந்தாரம் பட்டாயிரம் பாதிரியார் பட்டாயத்தை வாங்கி வச்சுட்டு கோயில் கட்டி ஜெபம் பண்ண விரும்புறாரு. 1000 பேர் பிரச்சனைக்கு வருவேன் ஜெபம் பண்றது. இதுல என்ன பிரச்சனை? கேச பார்த்துக்கிறோம். திருச்சபைக்கு மின்சாரத்தை உடனே வழங்கு. சொல்லுவாமே தூக்கி ஓடணும். அதுக்கு பிறகு பயந்து கொண்டு இந்த போஸ்ட் நடத்த வேண்டி கலந்து கொடுத்தாங்க. ஏய் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், கீரமங்கலத்துக்காரர் சொன்னார், நீங்க எப்படி கலந்து வந்து பாக்குறோம் பாருங்க, கரெக்ட் நீங்க வாங்குறத நான் பாக்குறேன் அப்படின்னா எழுதி வாங்கி வச்சுட்டு பேப்பர் எழுதிடுவார். கேஸ் போட்டவங்க எழுதி வாங்கி அப்ஜெக்ஷன் எழுதி வாங்கிட்டு போகணும்னு அதை காட்டுவார். இந்த வாரம் அப்ஜெக்ஷன் இருக்கு, இடத்துக்கு நடுவில் வர முடியாது, அடுத்த ஒரு இடம் கோவில் இடம், இந்த இடத்த நீங்க கிராஸ் பண்ணி கரண்ட் கொண்டு வர முடியாது. இங்க பாருங்க, நான் போய் நின்றுட்டு ஐயா சாமின்னு அது எதிர இருக்கிறவங்க வந்து காப்பி வச்சுட்டு சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். நீங்க எப்படி கரண்ட் வாங்க பாப்போம் போயிட்டாங்க. சொல்லுங்க ஆமே, எப்படி இருக்கும்? அழுகிறத தவிர வழி இல்லை, அழுகிறத தவிர வழி இல்லை. எங்கே போறது? சொல்லுங்க ஆமே. ஆண்டவர் சாட்டை சுருக்குனா 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 சுருக்கு நீராது. தேவன் அப்படி செய்யலாம். நீ எப்படி வாங்குறேன்னு பாக்குறாலும் மழையில மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஏடி நானும் இங்க உட்காந்துருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏக்கு மேல ஏடி, அதுக்கு மேல ஏசி, சூப்பரண்ட் இன்ஜினியர், புதுக்கோட்டைக்கே கண்டு கொடுக்குற அவர் தான். அதுக்கு கீழே ஏடி வெங்கட்ராமன் நானும் இங்க உட்காந்துருக்கோம். மழை நிலையாம சேர் போட்டுட்டு நீங்க எப்படி வாங்குறீங்கன்னு பாக்குற ஏஐ ஆண்டவர் கூட மழையில தூண்டு பஸ்ல மழை பெஞ்சுக்கிட்டு போஸ்ட் பண்ண உண்டு கலந்து போயிருக்கு. நீ எப்படி என்ன சொன்ன போயிருக்கு, எப்படி கலந்து வாங்குறேன்னு பாப்பேன். கர்த்தர் நேரடியா இறங்கினா எந்த ஏஐ பெரியாளா நீ ஏடி பெரியாளா? ஏன்னா அதுக்கு பிறகு கண்டம் சீட்டுக்கு போயிடணும். கோர்ட் அவமதிச்ச வழக்கு வேலை காரணம் அடுத்த பேப்பரை கொண்டு போய் அங்க நிற்கணும். தயவு சொல்லுங்க, ராஜாவின் கட்டளை பயங்கரமா இருந்தாலும் அஞ்சக்காரர் ஓடினார்கள் எழுதுறாரு. சொன்னாலே அப்படிதான் கரெக்ட் வந்துச்சு. எதுவுமே தெரியாது, லஞ்சம் சொல்லாமே. ஏன் சொல்ல இன்னைக்கு விசுவாசி தப்பு. இந்த 10,000 கொடுத்துருவோமா, 8,000 கொடுத்துருவோமா, 15,000 சேர்த்து கொடுத்துருவோமா, குறிப்பிடாலும் தெரியுது. சொல்லுங்க இன்னைக்கு பார்த்தா கொள்ளுமான்னு தேடிட்டு இருக்கோம். ஆபீஸ்ல அங்கே பேப்பர் வாங்கி அங்கே போட்டுட்டே பேப்பரை போட்டுட்டே ஒரு முதல்ல கலந்து கொடுக்கணும். ஆளை போச்சு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தை விளையாட்டு இல்லை, 10ஆம் வார்த்தை. நீங்கள் அமர்ந்திருந்து சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலே போன இடமெல்லாம் தெரியும். போஸ்ட் மார்க்கு எஸ்சி உத்தரவு கொண்டு கேட்டார். மக்கள் குறைதீர்க்கும் நாளுக்கு வந்திருந்தாரு ஏடி ஆபீஸ்க்கு. அப்புறம் நான் மனு கொண்டு போயிருக்கேன் திருச்சபைக்கு கலந்துதாங்க. ஒவ்வொருத்தரா நீங்க பண்ணிட்டு என்னை கூப்பிட்டாரு. பார்த்தாரு ஏஐ இருந்த ப்ராஜெக்ட் போடுவோம் டிராக்ட் 8 போஸ்ட் மரம், அதுக்கு வயது கம்பி ஊன்ற கூலி 8 லட்சம் ஒரு 70-75,000 ரூபாய்க்கு எத்தனை வருஷம் முன்னாடி அது அவர் டேபிள் எஸ்சி டேபிள்ல நான் போய் பாதமானிக்கிறேன். உட்காரு ஃபாதர் அவர் கேட்டாரு, இவ்வளவு செலவு பண்ணி இந்த கோயிலுக்கு திறந்து கொடுக்கறதுனால ஈவிக்கு என்ன லாபம் கேட்குதா? சொல்லுங்க ஆமே. 75-80,000 ரூபாய் செலவு பண்ணி இவ்வளவு போஸ்ட் மரம் போட்டு இந்த கோயிலுக்கு கொடுக்கறதுனால ஈவிக்கு என்ன லாபம்? சொல்லுங்க ஆமே. நான் என்ன சொல்றது? நான் யாரும் பயந்து கேட்கிறது எங்கேயுமே பயந்து நிற்கல. ஐயா உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரத்துல இருந்து ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, ரிட்டையர்ட் ஆனோன்னு சாக போகிற நேரத்துல தேடி போற இடம் கோயில் தான். அது ராமேஸ்வரமா இருக்கட்டும், அல்லாவுடைய தக்காவா இருக்கட்டும், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜனாதிபதி ஏதோ பிரதமர் யாரும் வந்துட்டு போ. ரிட்டையர்ட் ஆனவங்க உங்க கைத்தா வாங்கி நிக்க போறாங்க, உங்க கைத்து போடுங்க, தூக்கி வீசுகிற நம்ம வலிக்க. அப்ப நீ தேடி போற இடம் கோயில் தான். சொல்லுவாங்க சாப்பிடுற நேரத்துல மனுஷன் தேவை இடம் கோயில் தானே. கோயிலோட இந்த இது பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நினைச்சாரு இப்படி பார்த்தேன் உடனே பச்சைங்க கடகரகரன்னு கேட்கு. என்ன சும்மா இல்ல 75-80,000 ரூபாய் கவர்மெண்ட் காசு அப்படி பார்த்துட்டு டக்கு டக்குன்னு பச்சை கை நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னா சொல்லுங்க. சத்தம் சொல்லுங்க. விளையாட்டு இல்லை. ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், சாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், சேனைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அழைக்கிறார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு